பாலச்சந்திரன் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். 2025 தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே கடந்த இப்போ 2024 பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதமாகவே கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடங்கி கூட்டணிக்கான அஸ்திவாரங்கள்னு பல அரசியல் நிகழ்வுகள் அதிரடிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஆண்டு எப்படியானதாக இருக்க போகிறது? யாருக்கு சவால்? எந்த கட்சிக்கு 2026க்காக அதீத அளவில் 25ஐ நோக்கி ஓட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா பார்க்குறீங்க? இல்லை, இதுல மிகப்பெரிய சவால் அதிமுகவுக்கு தான். ஏன்னா திமுக அளவுக்கு வலிமையான ஒரு கட்சியாக அறியப்பட்ட ஒரு கட்சி, பல ஆண்டுகள் அரசு கட்டிலில், தமிழ்நாடு அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த ஒரு கட்சி. இன்னைக்கு அவங்களுக்கு சில சிக்கலான தருணங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. ஏன்னா வன்னியர் இடஒதுக்கீடு, உள்ளிட ஒதுக்கீடு சப்போர்ட் பண்ணது மூலம் ஏடிஎம்கே தமிழகத்தின் தென் பகுதிகளில் தன்னுடைய ஆதரவை எழுந்துருச்சு. இது உண்மை. போன தேர்தலே அந்த முடிவு தெளிவாக காட்டுச்சு. இப்ப இந்த முடிவு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தென் தமிழ்நாட்டு ஆதரவு கிடைக்காது. இவங்க அதனால முதல்லயே இருந்த மாதிரி அந்த தேர்தல் அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்த உடனே பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கூட சேர்ந்திருந்த மாதிரி மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கூட சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது அன்புமணி ஐயாவுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் இடையில நடந்த அந்த வெர்பாட்டிவ் பேட்டில் நம்ம பார்த்தோம். எந்த கூட்டணிங்கிறத பற்றி கடைசியில் நான் தான் இறுதி முடிவெடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டேன். என் கட்சி நான் சொல்றதுதான் இங்க முடிவுன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அதன் மூலம் இதை பத்தியும் கூட்டணி பத்தியும் ராமதாஸ் ஐயா சொல்றதா இறுதி முடிவுன்னு சொல்லி அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. இவங்க கட்சிகள் கூட்டணி மாறலாம். பாமக இப்படி பாமக மாறும் பொழுது வட தமிழ்நாட்டில் போட்டி இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்பதை தவிர திமுகவில் கூட்டணியில உள்ள கட்சிகள் யார் என்ன சொன்னாலும் திமுக உள்ள கூட்டணி கட்சிகள் எல்லோருக்கும் பொதுவான சில கொள்கைகளில் உறுதிப்பாடு இருக்கிறது. அதுல சந்தேகமே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மேஜர் பார்ட்னர் திமுக, இவங்க எல்லாருக்குமே இப்ப இது ஒரு கொள்கை கூட்டணி தான். இப்ப விடுதலை சிறுத்தைகள் இதுக்கு முன்னாடி ஒரு கொள்கை கூட்டணின்னு இன்னொன்று அமைக்க முயற்சி பண்ணாங்க. இவர் விஜயகாந்த், அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், திராவிட கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதுக்கப்புறம் மதிமுக, இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப அதுலயும் இந்த மாதிரியான கொள்கை இருந்ததுங்கிறது உண்மை. அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் போயிருவாங்கன்னு சொல்றாங்களே. திருமாவளவன் தன்னுடைய அடிப்படை கொள்கையை இதுவரைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. இதுவரைக்கும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது அடிப்படை கொள்கை. அது சார்ந்து இருக்கிற ஒரு கூட்டணி அமைந்தால் அங்க போவார். இன்னைக்கு இதை விட்டுட்டு வேற எந்த கூட்டணி அவருக்கு இருக்கு? அது மாதிரி கொள்கை கூட்டணியா எந்த கூட்டணி இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிப்படையாக கூறுகிறார்கள், தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு என்று சொல்கிறார்கள். அவங்க இன்னைக்கு விஜய்கிட்ட போறதா அல்லது அதிமுக போறதா அப்படின்னு பேச்சு இருக்கு அப்படின்னு வர்ற லீக்கேஜஸ் எல்லாமே மதிமுகவோட தங்களுடைய பார்கெனிங் பவரை கூட்டிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய்கிட்ட போனா அதிமுக பக்கம் வரும் பொழுது இருக்கின்ற எல்லா வசதிகளும் விஜய்கிட்ட போகும்போது அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இவர் திருமாவளவனுடைய கட்சியில ஏற்படுகின்ற சலசலப்புகள், இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன எங்களுக்கு இந்த மாதிரி போராடுவதற்குரிய உரிமை இல்லையா என்று எழுப்புகின்ற குரல்கள், இவை எல்லாமே இவங்க முந்தியிருந்த 6 சீட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தங்களுக்கு வேணுங்கிறதுக்கான ஒரு ஆயுதமா தான் பாக்குற ஒழிய இவங்க கூட்டணியில இருந்து வெளியேறுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்ப நீங்க சொல்றதை வைத்து பார்க்கும்போது 2025 இந்த திமுக கூட்டணிக்குள்ள இருந்தும் அதிக போராட்டங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது அதிக போராட்டங்கள் இல்லை, அவங்களுக்குள்ள சீட் அதிகமா கேட்கணும். எல்லா கட்சியுமே தங்களுடைய வலிமை விரும்பும். 6ல இருந்து 10 வேணும், 15 வேணும்னு இவங்க கேட்டா அதுல என்ன தவறு இருக்கு? அடுத்து திமுக கள நிலவரத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்க இதோட திருப்தி அடைஞ்சுக்கங்கன்னு சொல்லி சொன்னா, உண்மையில போன சட்டமன்ற தேர்தலில் 6 சீட்டை வாங்கிக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், மதிமுக, இவங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் வாங்கின போது விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை திருமாவளவன் சொன்னாரு. அவர் சொன்னார், எங்களுக்கு இது கம்மி தான், ஆனா இந்த நாட்டுடைய முதல் போராட்டம் இன்னைக்கு ஜனநாயகத்தை காப்பது என்பது, அந்த அளவில் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னது பெருந்தன்மையான ஒரு சொல், சந்தேகம் இல்லை. இன்னைக்கு இவங்களுடைய வலிமை இன்னும் அதிகரித்திருப்பதாக அவர்கள் நினைத்தால் 200 இடங்களை நிச்சயமாக பிடிக்க முடியும் என்று அவர்கள் நம்பினால், அந்த இடத்துல திருமாவளவன் எனக்கு என்ன 6ஓட எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், கூட கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கல. தவறு எங்க இருக்கிறதுனா 25 சீட்டுக்கு போன இவங்க லீக்கேஜ் விடுறது, உடனடியாக அங்கிருந்து ஒருத்தர் கோபத்தோட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவர் விடுறது, இது மாதிரி பொது வெளியில் இந்த விவாதங்களை தவிர்க்கலாம்.
மற்றபடி ஒவ்வொரு கட்சியுமே தனக்கு முந்தி இருந்ததை விட அதிக சீட்டு வேணும்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே பல குழுமங்கள் இருக்கு ஒவ்வொரு கட்சியிலையும். ஒவ்வொரு முதலமைச்சர் குழுமமும் முந்தி இருந்த முடிச்சிருங்க. சொல்லுங்க. ஒவ்வொரு குழுமமும் கட்சிக்குள்ள இருக்க குழுமங்களே ஒவ்வொரு குழுமமும் முந்தி இருந்ததை விட எனக்கு அதிகமா கொடு, ஏன் திமுக இளைஞர் அணிக்கு கொஞ்சம் அதிகமா வேணும்னு கேட்கலாமே, மகளிர் அணி கொஞ்சம் அதிகமா வேணும்னு கேட்கலாமே. இது இயல்பான ஒன்று. டெமோக்ரஸியில் அப்படித்தான் இருக்கும். அதுதான் டெமோக்ரஸி. அதனால அவங்களுக்குள்ள விவாதிக்கிறதும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்டு வேணும் கேட்கறதுலயும் எந்த விதமான தவறும் இல்லை. அதனால கூட்டணி பிளவுபட்டுரும் நான் நினைக்கல. இப்ப கூட்டணியா முதலமைச்சர் சொல்கிற அந்த 200 தொகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இமாலய இலக்கை நோக்கி நகர வேண்டியது. அதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் கடந்த முறை அவர்களுடைய வெற்றிகள் தொடர் வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறாங்க. ஆனா இந்த முறை ஆளும் கட்சியாக எதிர்கொள்றது, தொடர் கூட்டணியோட எதிர்கொள்றது, இது எல்லாம் எந்த அளவிற்கு சவாலாக இருக்கும்? அதற்கு எப்படி 200ங்கிற அந்த மேஜிக் நம்பர், முதலமைச்சர் சொல்ற நம்பருக்கு இந்த கூட்டணி எப்படி தயாராக வேண்டும்? 200ங்கிறது எப்படின்னு முதலமைச்சர் தான் சொல்லணும். நான் ஜோசியமும் சொல்ல மாட்டேன், யூகிக்கவும் மாட்டேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. போன தேர்தல் முடிவுகளை வச்சு பார்த்தா அவங்க 200 சீட்டு வரும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கான நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்காக கூட 200, ஒருத்தர் 238 ஜெயிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. கனிமொழி சொன்னாங்க, இன்னொரு திமுக தலைவர் சொன்னாரு. அது அவங்களுடைய தொண்டர்களை ஊக்குவிக்கிறது கூட இருக்கலாம். ஆனால் 200ங்கிறது ஏதோ ஒரு கால்குலேஷன் சொல்றாங்கன்னா, பொதுவாக உண்மையான அச்சம் என்னங்கிறது இன்னும் திமுகவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரிசா தேர்தல் இருந்து ஒரு விஷயம் நம்ம படிச்சுக்கணும். முற்ற முழுக்க ஒரு பொய் பிரச்சாரம். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரி சாவி தமிழ்நாட்டுல எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பொய், ஆதாரம் இல்லாத பொய். பாண்டியனை முதலமைச்சராக்க பட்நாயக் திட்டமிடுகிறார், இன்னொரு ஆதாரம் இல்லாத பொய். பல பேருக்கு தெரியாது, இங்க உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. பாண்டியனுடைய மனைவியும் ஒரு IAS அதிகாரி, அவங்க ஒரிசாவை சேர்ந்தவங்க. அப்படி பாண்டியன் தனக்கு செஞ்ச சர்வீஸுக்காக பாண்டியன் தொடர்ந்து ஒரிசாவுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி பட்நாயக் நினைச்சிருந்தாருன்னா அவருடைய மனைவி அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா பாண்டியன் வரணும்னு அவர் என்னைக்கு நினைக்கவில்லை, சொல்லவும் இல்லை. ஆனா இவங்க குறிச்ச உடனடியாக எதிர்மறை பிரச்சாரம் செய்வதற்கு பிஜேடி தவறிட்டாங்க. அதை இவங்க பிஜேபி வலுவா பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப முக்கியமான விஷயம் இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, முற்ற முழுக்க பொய்யான ஒரு பிரச்சாரத்தை இவங்க துவங்க முடியும். உண்மையான ஆபத்து அதுதான். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் துவங்கினால் உடனடியாக அதை தகர்ப்பதற்கு கர்நாடகாவில் இவர் அது மாதிரி பண்ணார், சிவகுமார் அது மாதிரி பண்ணார். அனுமானை கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க, உடனடியாக அனுமான் பூஜை நான் தானே பண்ணேன்னு சொல்லி காமிச்சார். அது மாதிரி உடனடியாக இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த ரூபத்துல எந்த பொய் வரும்னு தெரியாது. ஏன்னா பிஜேபி இதுவரைக்கும் நேர்மையான கொள்கைகளை சொல்லி எலெக்ஷன்ல ஜெயிச்சது கிடையாது. அந்தந்த ஊருக்கு தகுந்தபடி கதை சொல்லுவாங்க. இங்க என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலையை இப்ப பிரசிடென்டா போடுவாங்க. ஏன்னா இங்க டிராவிடியன் பாலிடிக்ஸ் இருக்கு. அப்ப டிராவிடியன் ஸ்டாக்னு ஒருத்தரை காமிக்கணும், அதனால அவர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவர் பேசுற எல்லாத்துக்குமே அவங்க ஆமோதிப்பாங்க, ஓட்டு வேணும். இதை தவிர அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு கட்சிட்டு நிச்சயமா எச்சரிக்கையா இருக்கணும். இவங்களுடைய சாதனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுகவுக்கு இந்த சவால் சொல்றீங்க, அதிமுக சொல்றீங்க, அடுத்து இப்ப புதியதாக வந்திருக்கக்கூடிய கட்சி இப்ப பாஜகவையும் சொல்றீங்க, தாவேகா அவங்களும் 200 அப்படிங்கிற இடத்த விஜய் அந்த அம்பேத்கர் நிகழ்ச்சியில சொல்றாரு. அதற்கு சாத்தியக்கூறுகள் இல்ல அந்த கூட்டணி எப்படியானதா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? ஏற்கனவே இவர் சொல்லிட்டாரு, திராவிட கட்சிகளை பத்தி நான் அவங்க திராவிடங்கிற பேரை சொல்லி இங்க லூட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு விஜய். சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷன் ஒரு நாங்க திமுகவை மட்டும்தான் சொன்னேன், அதிமுகவை சொல்லணும்னு அவர் சொன்னாருன்னா, இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட்டினால் தண்டிக்கப்பட்டவர், லஞ்ச ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். அவர் அதிமுகவை சேர்ந்தவர். அந்த கட்சிக்கு இவர் சப்போர்ட் பண்ணாருன்னா அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு ஜனங்கள் கேட்க மாட்டாங்களா? விஜய்க்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, யாரு என்ன சொன்னாலும். ஆனா அந்த ஓட் பேங்க் 6 to 8% இருக்கலாம், அதுக்கு மேல கிடையாது. ரொம்ப அதிகமா போனா அதுக்கு மேல கிடையாது. எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஓட்டு எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி நம்மளும் ஆகலாம்னு நினைச்சா, சிவாஜி கணேசன் எம்ஜிஆரோட சிறந்த நடிகர்னு சொல்றாங்க. அவரால் அவருடைய கட்சி என்னாச்சு? பாக்கியராஜுடைய கட்சி என்னாச்சு? பி ராஜேந்திரனுடைய கட்சி என்னாச்சு? சொல்லிக்கிட்டே போலாம் வரிசையா. நீங்கள் நடிகர் என்ற ஒரே காரணத்தினால் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. எம்ஜிஆர் 30 வருஷமா 3000 ரசிகர் மன்றம் வச்சிருந்தார். அந்த 3000 ரசிகர் மன்றையும் கலைக்கழகங்களை மாத்தினார். அதுக்கு முன்னாடி திமுக எம்எல்ஏவா இருந்தார், பொருளாளராக இருந்தார். அரசியல் அவருக்கு புதிதல்ல. அப்போ ஒருத்தர் எம்எல்ஏ பொருளாளர் சிஎம் ஆகிறதுக்கும், நான் எடுத்த இடத்துலயும் சிஎம் ஆகிறது என் நோக்கம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கு. I don't think that Vijay is such a relevant factor that he will destabilize any of the Dravidian parties. அப்படி நான் நினைக்கல. அவரை பயன்படுத்துகிறார்கள். சவால்னு நீங்க தொடங்குனீங்க முதல்ல.
அப்ப அதிமுக ஒரு பக்கம் நீங்க இந்த விஜய் கூட்டணி அலையன்ஸ் எல்லாம் பேசுனீங்க. ஒருவேளை திமுகவுடைய இந்த வலுவான கூட்டணிக்கு ஈக்குவலா அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அது எப்படியான களமா இருக்கும்? இல்ல அவங்க அப்படி அமைக்கணும்னு பிஜேபி நினைக்கிறது. பிஜேபி இவரு விஜய், பாமக, அதிமுக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்காக திட்டம் போடுறாங்க. அந்த கூட்டணியை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பார்க்கணும். திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூர், நான் பெங்களூர்ல வசிக்கிறேன். திருவண்ணாமலையிலிருந்து வந்த பல பேர் பெங்களூர்ல இந்த ஃப்ரூட் வெண்டாஸ், பழக்கடை விற்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு பையன் வந்து பெரிய ரஜினி ரசிகர். ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்த நேரம் கையில பச்சை குத்தி இருக்காரு ரஜினி படம். நான் கேட்டேன், நீங்க வந்து மத்த படத்தையெல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு. தலைவர் படத்துல இல்லாத இந்த தலைவர் படத்துல இருக்கிறது எதுவுமே இந்த படத்துல இல்லைன்னு சொல்றதுக்காக மத்த படத்தை பார்ப்பேன். மத்தபடி தலைவர் படம் தான் பார்ப்பேன். சரி, அப்ப தலைவர் அரசியலுக்கு வந்தாருன்னா நீங்க அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? ஐயையோ, இவர் காவேரியை பத்தி எங்கெங்க நிக்கிறாரு? இவர் அந்த 7 பேருங்கிற அவருக்கு என்னங்க விவரம் தெரியும்? 30 வருஷம் அரசியலுக்கு வருவேன்னு சொல்றது படத்தை ஓட்டுறதுங்க. படம் வேற, அரசியல் வேறங்க. அப்படியெல்லாம் ஓட்டு போட மாட்டேன். இப்படி என்கிட்ட சொன்னாலும் 7வது வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அவருக்கு அரசியல் தெளிவு இல்லையா? இப்ப விஜயை பார்த்து இந்த கேள்விகள் அவர் அரசியலுக்கு தீவிரம் ஆக ஆக அவரை சுற்றி பல கேள்விகள் எழும். அந்த கேள்விகள் அத்தனைக்கும் அரசியல்வாதி என்ற முறையில் அவர் பதில் சொல்ல வேண்டும். ரஜினிகாந்த் வந்து திருநாவுக்கரசர் வந்து சொன்னார், ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னபோது திருநாவுக்கரசர் சொன்னதா ஒரு செய்தி வந்தது. மத்த எல்லாத்தையும் விடுங்க, கலைஞர் வந்து ஒரு நாளைக்கு 7 தடவை உங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்பார், பதில் சொல்ல முடியுமா உங்களால அப்படின்னு கேட்டபோது ரஜினிகாந்த் தயங்கினார். இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி ஒரு செய்தி வந்தது. ஆனால் அதில் உண்மை இருக்கிறது. அவர் அரசியலுக்கு வந்திருந்தார் என்றால், கலைஞர் கேள்வி கேட்டார் என்றால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் ரஜினிகாந்துக்கு பாவம் கிடையாது. நல்ல மனுஷர், தனிப்பட்ட முறையில அரசியல் தெளிவு இல்லாத மனிதர். அதே மாதிரி தான் நான் விஜயும் பார்க்கிறேன். பேசலாம்.